ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:22-24. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது நாம் நமக்கு சௌரியமான ஆடைகளை அணிந்து கொள்ளுகிறோம். அவை பழசா இருந்தாலும் அவற்றையே உடுத்தி இருக்கிறோம். திடீரென்று யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் உடனடியாக நமது உடைகளை மாற்றி நல்ல ஆடைகளை உடுத்தி கொள்ளுகிறோம். இதுபோலதான் நமது வாழ்வும் காணப்படுகிறது. நாம் பழையதை களைந்து விட்டால் அது மறைந்துவிடும். பாவ சுவாபத்தோடு வாழ்ந்த நாம் கிருபையால் மீட்பை பெற்றுக் கொண்ட போது பழைய சுவாபங்களை களைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் வாழவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவுக்குள் அவயவங்களாய் இருக்கிற நாம் பொய் சொல்லக்கூடாது. கோபம் ஏற்படும் போது பாவம் செய்யும் அளவிற்கு நம்மை இழுத்து செல்லாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ள வேண்டும். கோபத்தை மனதுக்குள் அடக்கி வைக்கக்கூடாது. அது பிசாசுக்கு இடமளித்துவிடும். அந்தந்த நாளிலே உங்கள் கோபம் தணிந்து சமாதானமாகி விடுவது மிகவும் சிறந்தது. மேலும் பிறரிடமிருந்து எதையும் அபகரிக்காமல் கொடுக்கிறவர்களாகவும் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவர்களாகவும் கெட்ட வார்த்தை பேசாமலும் பசுதாபியானவரை துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு நம்மை விலக்கி ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கத்தோடும் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எப்போதும் தீமை தருகிற உங்கள் பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிடுங்கள். கசப்பும் மூர்க்கமும் கோபமும் கொள்ளாதிருங்கள். கோபத்தில் சத்தமிடாதிருங்கள். கடுமையான சொற்களை பேசாதிருங்கள். பாவம் செய்யாதிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னித்து விடுவதை போல நீங்களும் மற்றவர்களையும் மன்னித்து விடுங்கள். இதற்கு பரிசுத்தாவியானவரின் உதவியோடு செயல்படுங்கள். ஆண்டவர் விரும்பும் வாழ்க்கை வாழுங்கள். ஜெபம் செய்வோம். பாவத்தை வெறுக்கிற, பாவிகளை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, பழையதுடன் புதியதை அணிந்து கொள்ள முடியாதது போல எங்களது பாவ சுவாபங்களை நாங்கள் களைந்து போட்டு புதிய சுவாபத்தை தரித்து கொள்ளவும், கடும் சொற்களை தவிர்த்து எல்லாரிடத்திலும் தயவோடும் மன உருகத்தோடும் செயல்படவும், நீர் விரும்பும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தாரும். கர்த்தாவே, சூழ்நிலைகளினால், ஏழ்மையினால், பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி வாழும் அனைவரும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வியாதியின் வேதனை மற்றும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள் வழியாக சென்று அனுதினம் உங்க பாதத்தில் விண்ணப்பித்து வரும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆதரவாயிருந்து துயர்கள் துடைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்திலும் கையின் பிரயாசத்திலும் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் அடையவும், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலிருந்து வன்கண்ணுக்கும் எரிச்சலின் ஆவியின் கிரியைகளுக்கும் தந்திரமுள்ள மனிதர்களுக்கும் விலக்கி சிறந்த முன்னேற்றமடைய ஜெபிக்கிறோம். பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவன் தாமே கடன் பாரத்தினால் திகைத்து போயுள்ள குடும்பங்களின் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து கடன்களை கொடுத்து தீர்த்து சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. மலைவாழ் மக்கள் மத்தியிலும் பழங்குடி மக்கள் மத்தியிலும் சிறைச்சாலைகளிலும் பலவித எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியில் தேவ பணி செய்து வரும் ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் பணப்பிரியராக, தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாமல், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரமும் இருமாப்பும் உள்ளவர்களாக இருக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களும் ரட்சிக்கப்படவும், இடரல் இல்லாத உண்மையான சாட்சிகளாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் குழந்தைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி கற்பத்தின் கனிகளால் அவர்களை ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து அவர்கள் இல்வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் காணப்படும் வேலையில்லா திண்டாட்டங்கள் நீங்கவும், வேலைக்காக முயற்சித்து வரும் அனைவருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கவும், ஏற்ற சம்பள உயர்வுகள் கிடைக்கவும் தயவு செய்யுங்க. வியாதிகளினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பலவிதமான நோய்களோடு வீடுகளிலும் உள்ள அனைவரையும் தேவரீர் தொட்டு குணமாக்கி அழிவுக்கு நீங்களாக்கி வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.